மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது மொழி பயிற்சிகளை பற்றி பார்த்தோம். பாடப்புத்தகத்தில் முதல் இயலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சிகளை பற்றி பார்த்தோம். உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக, பிறமொழி கலப்பின்றி பேசுதல், சொல்வளம் பெறுவது, சொற்களில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வைத்துக்கொண்டு புதிய சொற்களை உருவாக்குவது, இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல், பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புவது, கட்டங்களில் மறைந்துள்ள பெயர்களை கண்டுபிடித்தல் போன்ற மொழி பயிற்சிகளை பற்றி நாம் பார்த்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றினை தங்களுடைய பாடப்புத்தகத்தில் தெளிவுற எழுதியிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். முறையாக சரியாக பிழை இல்லாமல் எழுதிவிட்டீர்களா? நன்றி. இன்று நாம் பார்க்கக்கூடியது இரண்டாம் இயல், இயற்கை இன்பம். இயற்கை இன்பம். இயற்கை என்பது யாது? எது இயற்கை மாணவர்களே? நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள், மலைகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், விண்ணிலிருந்து பெய்கின்ற மழைத்துளி, கதிரவன், நிலவு, விண்மீன்கள், காற்று, இவை அனைத்துமே என்னதான்? இயற்கை தான். அந்த இயற்கையானது நமக்கு இன்பத்தை தான் விளைவிக்கின்றது. நமக்கு ஒருபொழுதும் அவை துன்பத்தை விளைவிப்பதில்லை. நமக்கு இன்பத்தை மட்டுமே தருகின்ற அந்த இயற்கையினுடைய சிறப்புகளை பற்றி நாம் அறிந்து கொள்கின்றோம் இந்த இயலின் வாயிலாக. இயற்கையினுடைய சிறப்புகள் யாது? இயற்கை நமக்கு எந்த அளவிற்கு பங்களிப்பை தந்திருக்கின்றது என்பதை பற்றி அறிந்து கொள்கின்றோம். இயற்கையை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி விவாதிக்கின்றோம். இயற்கையை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும், இயற்கையை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி விவாதம் செய்கின்றோம். உழவுத் தொழிலுக்கு மழையானது இன்றியமையாதது என்பதை உணர்ந்து கொள்வது. வேளாண்மை செய்கின்றோம் என்றால் அந்த வேளாண்மைக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருப்பது மழைதான். அதனை உணர்ந்து கொள்வது. உழவுத் தொழிலுக்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்கக்கூடிய மழையானது பெய்யாவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன விளைவுகளானது ஏற்படும் என்பதனை பற்றி வகுப்பறையில் விவாதம் செய்வது. பறவைகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான தொடர்பை பற்றி அறிந்து கொள்வது. சுற்றுச்சூழலில் பறவைகளினுடைய பங்களிப்பு என்ன? பறவைகள் என்பது இல்லை என்றால் சுற்றுச்சூழலானது எந்தளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பற்றி அறிந்து கொள்வது. இவற்றைத்தான் இந்த இயலின் வாயிலாக நாம் கண்டுகொள்ள இருக்கின்றோம். ஒன்று, இயற்கையினுடைய சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்கின்றோம். இயற்கையை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்கின்றோம். உழவுத் தொழிலுக்கு மழையானது இன்றியமையாதது என்பதை உணர்ந்து கொள்கின்றோம். மழையானது சரிவர பெய்யவில்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றி விவாதம் செய்து அறிந்து கொள்கின்றோம். பறவைகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான தொடர்பை பற்றி அறிந்து கொள்ளுதல். இவற்றைத்தான் இந்த இயலின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 26 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தை இயற்றியவர்
இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகமானது கூறுகின்றது. இவர் ஒரு அரச பரம்பரையை சார்ந்தவராக இருக்கின்றார். இவருடைய தமையனார் சேரன் செங்குட்டுவன். அவர் அரசராக பதவியேற்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இளையவராக இருக்கக்கூடிய இளங்கோவை நாடாழ்வார் என்று கணித்து கூறியிருக்கின்றார்கள். அதனால் இவர் துறவரம் பூண்டு தன்னுடைய அண்ணனுக்கு நாட்டினை கொடுத்துவிட்டு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார். இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று குறிப்பிடுகின்றார்கள். ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இவை 5ம் தான் ஐம்பெருங்காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எவை மாணவர்களே? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இவை 5ம் தான் ஐம்பெருங்காப்பியங்கள் என்பது. அந்த ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றுதான் சிலப்பதிகாரம். இது தமிழினுடைய முதல் காப்பியமாக போற்றப்படுகின்றது. இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், புரட்சி காப்பியம் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. தமிழில் முதன்முதலில் தோன்றிய காப்பியம் என்று குறிப்பிட்ட காரணத்தினால் முதற்காப்பியம் என்றும், இயல், இசை, நாடகம் என்ற 3 வாயிலாகவும் இருக்கின்ற காரணத்தினால் முத்தமிழ் காப்பியம் என்றும், சாதாரண எளிய குடிமகன்களை கூட காப்பிய தலைவர்களாக வைத்துக்கொண்டு பாடல் இயற்றிய காரணத்தினால் குடிமக்கள் காப்பியம் என்றும், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம் என்றெல்லாமே சிலப்பதிகாரமானது போற்றப்படுகின்றது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஒரே கதை தொடர்புடையவை. சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சியின் காரணமாகத்தான் மணிமேகலை என்ற காப்பியமானது இயற்றப்பட்டிருக்கின்றது. அதனால் அவை இரண்டுமே இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எவை இரண்டும்? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இரட்டை காப்பியங்கள். திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூலானது தொடங்குகின்றது. ஒரு புலவர் ஒரு செய்யுளை இயற்றுகின்றார் என்றால், ஒரு காப்பியம் படைக்கின்றார் என்றால், முதலில் வாழ்த்து பாடலைத்தான் எழுதுவார்கள். வாழ்த்து பாடல் எழுதிய பிறகுதான் பாடல் என்பதையே எழுதுவார்கள். எதனை வாழ்த்தி பாடுவார்கள்? மொழியை வாழ்த்தி பாடுவார்கள், அல்லது நாட்டினை வாழ்த்தி பாடுவார்கள், அல்லது நாட்டை ஆளக்கூடிய அரசர்களை வாழ்த்தி பாடுவார்கள். இப்படித்தான் வாழ்த்து பாடலானது எழுதப்படும். ஒன்று மொழியை வாழ்த்தியோ அல்லது நாட்டை வாழ்த்தியோ அல்லது நாட்டை ஆளுகின்ற அரசர்களை வாழ்த்தியோ வாழ்த்து பாடலானது இயற்றப்படும். ஆனால் இளங்கோவடிகள் தன்னுடைய காப்பியத்தில், சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தில், இயற்கையை வாழ்த்தி வாழ்த்து பாடலை அமைத்திருக்கின்றார். திங்கள், ஞாயிறு, மழை என்று இயற்கையை வாழ்த்தி இப்பாடலை தொடங்குகின்றார். அந்த வாழ்த்து பாடல்தான் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டிருக்கின்றது. புரிந்ததா மாணவர்களே? இளங்கோவடிகள் எவற்றை வாழ்த்துகின்றார்? திங்கள், ஞாயிறு, மழை என்று இயற்கையை வாழ்த்தி பாடலை தொடங்குகின்றார். புரிந்ததா? சிலப்பதிகாரம் எந்த நூல்களில் ஒன்று? ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? அவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம். சிலம்பு காலில் அணியக்கூடிய அணிகலன். கண்ணகியினுடைய சிலம்பினால் விளைந்த கதைதான் சிலப்பதிகாரம் என்பது. யாருடைய சிலம்பினால்? கண்ணகியினுடைய சிலம்பினால் விளைந்த கதைதான் இந்த சிலப்பதிகாரமானது. நம்மை சுற்றிலும்
எங்கு பார்த்தாலும் இயற்கையினுடைய அழகானது கொட்டி கிடக்கின்றது. நம்மை சுற்றி பார்க்கின்றோம் என்றால், நம்மை சுற்றி என்னென்ன பொருள்கள் இருக்கின்றது என்றால், எங்கு பார்த்தாலும் இயற்கையினுடைய அழகுதான். மரங்கள், செடி கொடிகள், மலைகள் என்று எங்கு பார்த்தாலும் இயற்கையினுடைய அழகுதான் நம்மை சுற்றிலும் இருக்கும். கடலும் மழையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா? கடல்களாகட்டும், மலைகள், கதிரவன், நிலவு, மழை, விண்ணிலிருந்து பெய்கின்ற மழைத்துளி, பனி, இவை அனைத்துமே இயற்கையினுடைய கொடைகள். இயற்கை நமக்கு கொடையாக கொடுத்தவை இவை. நமக்கு தானமாக இவற்றினை வழங்கி இருக்கின்றது இயற்கையானது. நாம் அதற்கு ஏதாவது விலை கொடுக்கின்றோமா? இல்லை. நமக்கு தானமாக அவற்றினை கொடுத்திருக்கின்றது இயற்கையானது. அவற்றை கண்டு மகிழாதவர்கள் உண்டோ? இயற்கையினுடைய அழகை கண்டு ரசிக்காதவர்கள், மன மகிழ்ச்சி அடையாதவர்கள் எவரேனும் இருக்கின்றார்களா? கடலினுடைய அழகை கண்டு ரசித்திருக்கின்றீர்களா மாணவர்களே? கடலினுடைய அலைகளில் காலை நனைத்திற்கு விளையாடி இருக்கின்றீர்களா? உயர்ந்தோங்கி இருக்கக்கூடிய மலையினுடைய அழகை கண்டு ரசித்திருக்கின்றீர்களா? கதிரவன், அதிகாலையில் தோன்றக்கூடிய கதிரவனாகட்டும் அல்லது மாலை நேரத்தில் மறையும் பொழுது அவனுடைய அழகானது மிகவும் பிரமிப்பாக இருக்கும். நிலவு, முழு நிலவாக இருந்தாலும் சரி, பிறை நிலவாக இருந்தாலும் சரி, அதனுடைய அழகை கண்டு நாம் வியக்காமல் இருந்ததில்லை. இன்று கூட முழு நிலவுதானே மாணவர்களே? இன்று முழு நிலவுதானே? நிலவினுடைய அழகை கண்டு ரசித்து பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கும் அது என்று. மழை, பெய்கின்ற மழைத்துளியானது, விண்ணிலிருந்து சொட்டு சொட்டாக மழைத்துளியானது விழுகின்றது. அந்த மழைத்துளியினுடைய அழகை கண்டு ரசித்து பாருங்கள். அதேபோன்று பனித்துளி, குட்டி குட்டி பனித்துளிகளாக அவை விழும். இவற்றை கண்டு மகிழாதவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? நிச்சயமாக இல்லை. அனைவருமே அதனை கண்டு ரசித்தவர்கள்தான். அதனுடைய அழகில் மன மகிழ்ந்தவர்கள்தான். நிலவினுடைய குளிர்ச்சியையும் கதிரவனினுடைய வெம்மையையும் மழையினுடைய பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகின்றது. நிலவு எந்தளவிற்கு குளிர்ச்சியாக இருக்கின்றது, கதிரவனினுடைய வெப்பம் எந்தளவிற்கு இருக்கின்றது, மழையினுடைய பயன் என்று இவை மூன்றையுமே சிலப்பதிகாரம் போற்றுகின்றது. அதனை நாம் அந்த பாடலின் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம். பாடலினை காண்போமா? திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி, குளிர் வெண்குடை போன்றி வங்கண் உலகு அளித்தலான். திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி, குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கண் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான். மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு, அவன் அழிபோல் மேல் நின்றுதான் சுரத்தலான். மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு, அவன் அழிபோல் மேல் நின்றுதான் சுரத்தலான். பாடல் புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் ஒருமுறை பாடுவோமா? திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி, குளிர் வெண்குடை போன்றி வங்கண் உலகு அளித்தலான்.
ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். பாடல் புரிந்ததா? நன்றி. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குனை போன்றிவ் வங்கண் உலகு அளித்தலான். திங்களை போற்றுதும், திங்கள் என்றால் நிலவு, வான் நிலவு. வான் நிலவினை போற்றுவோம், வான் நிலவினை போற்றுவோம். எதனால் நிலவினை போற்றுவோம்? கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை. கொங்கு, கொங்கு என்பது மகரந்தம். பூக்களினுடைய நடுவில் இருக்கின்றதல்லவா அந்த மகரந்தம். பூக்களினுடைய நடுவில் சிறு காம்புகளாக விரிந்திருக்கும், அதனுள் மகரந்தங்களானது இருக்கும். அது மிக நுண்ணியதாக இருக்கும். பூக்களினுடைய நடுவில் இருக்கக்கூடிய அந்த நுண் துகள்களை நம்முடைய கைகளில் ஒட்டிக்கொள்ளும் சிறு சிறு துகள்கள் போன்று இருக்கும். அவைதான் மகரந்தம் என்பது. அந்த மகரந்தங்கள் அலர்தார் சென்னி, அலர் என்றால் மலர்தல். மகரந்தங்களானது மலர்ந்திருக்கக்கூடிய தார், மாலையினை அணிந்திருக்கின்றான். அந்த மகரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மலர் மாலையினை அணிந்திருக்கின்றான். எந்த மலர் மாலையினை அணிந்திருக்கின்றான்? ஆத்தி மலர் மாலையை அணிந்திருக்கின்றான் சோழன். மகரந்தங்கள் நிறைந்திருக்கக்கூடிய, தேன் நிறைந்திருக்கக்கூடிய ஆத்தி மலரினை மாலையாக அணிந்திருக்கின்றான் சோழ மன்னன். அந்த ஆத்தி மலரானது உங்களுடைய புகைப்படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் காணுகின்ற படத்தில் அந்த ஆத்தி மலர் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆத்தி மலரினை மாலையாக அணிந்திருக்கின்றான் சோழ மன்னன். சென்னி குளிர் வெண்குடை போன்று, சோழ மன்னனினுடைய வெண்குடை, வெண்கொற்ற குடை, அவனிடம் இருக்கக்கூடிய அந்த வெண்கொற்ற குடையானது குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கின்றது. யாருடையது? சோழ மன்னனினுடையது. சோழ மன்னனினுடைய வெண்கொற்ற குடையானது குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கின்றது. அதனை போன்று இவ்வங்கண் உலகு அளித்தலான். அதனை போன்றே அங்கண் உலகு, இந்த உலகம் முழுவதிலும் தன்னுடைய அங்கண், தன்னுடைய ஒளியினால் இந்த உலகம் முழுவதிலும் குளிர்ச்சியை தருகின்றது, இன்பத்தை தருகின்றது. எது? நிலவானது. ஆதலால் நான் வெண்ணிலவை போற்றுகின்றேன் என்று சொல்கின்றார். வான்நிலா போற்றுவோம், வான்நிலா போற்றுவோம். வானில் இருக்கக்கூடிய நிலவினை நாம் போற்றுவோம். வானில் இருக்கக்கூடிய நிலவினை நாம் போற்றுவோம். ஏன் போற்ற வேண்டும்? ஏனென்றால் தேன் நிறைந்த ஆத்தி மலரினை மாலையாக அணிந்தவன் சோழ மன்னன். அவருடைய வெண்கொற்ற குடையானது குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கின்றது. அதனைப் போலவே வெண்ணிலவும் தன்னுடைய குளிர்ச்சி நிறைந்த ஒளியினால் இந்த உலகத்திற்கு இன்பத்தை அளிக்கின்றது. இந்த உலகம் முழுமைக்கும் இன்பத்தை தருகின்றது. அதனால் நான் வெண்ணிலவை போற்றுகின்றேன் என்று சொல்கின்றார் இளங்கோவடிகள். புரிந்ததா மாணவர்களே? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், வான் நிலவினை போற்றுவோம், வான் நிலவினை போற்றுவோம். கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை, தேன் நிறைந்த மகரந்தங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஆத்தி மலரினை மாலையாக அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய
குளிர் வெண்குடை. அவனுடைய வெண்கொற்ற குடையும் குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கின்றது. அதனை போன்று இவ்வங்கண் உலகு அளித்தலான். தன்னுடைய ஒளியினால் இந்த உலகம் முழுவதற்கும் நிலவானது இன்பத்தை அளிக்கின்றது. ஆதலால் நான் வெண்ணிலவை போற்றுகின்றேன் என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? அடுத்த இரண்டாவது பாடலானது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரிபோல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். ஞாயிறை போற்றுவோம். ஞாயிறு கதிரவன். கதிரவனை நான் போற்றுகின்றேன். கதிரவனை நான் போற்றுகின்றேன். கதிரவன் போற்றுதும் கதிரவன் போற்றுதும். கதிரவனை நாம் போற்றுவோம். ஏன் கதிரவனை போற்றுவோம்? காவிரி நாடன் திகிரி போல். காவிரி நாடன். காவிரி ஆறானது பாய்ந்து வளம் செய்கின்ற நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்கின்ற நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அதனால்தான் காவிரி நாடன் என்றால் சோழ மன்னனை குறிக்கின்றது. காவிரி ஆறானது பாய்ந்து வளம் செய்கின்ற அந்த நாட்டினை ஆட்சி செய்கின்ற சோழ மன்னனை குறிக்கின்றது. திகிரி போல். திகிரி என்றால் ஆணை சக்கரம். அவனுடைய ஆணை சக்கரம். அவனுடைய ஆணை சக்கரத்தை போன்று திகிரி போல். போல் என்றால் போன்று. அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆணை சக்கரத்தை போன்று பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். சோழனினுடைய ஆணை சக்கரத்தை போன்று பொற்கோட்டு. பொற்கோட்டு என்றால் பொன்மயமாக காட்சியளிக்கின்ற ஒரு உயர்ந்த சிகரத்தில் இருக்கக்கூடிய மேரு. மேரு என்றால் இமயமலை. பொன்மயமான சிகரங்களை உடைய இமயமலையினை வளம் திரிதலான். வலதுபுறமாக சுற்றி வருகின்ற கதிரவனை போன்று. எப்படி காவிரி ஆறானது பாய்ந்து வளம் செய்கின்ற அந்த நாட்டை சோழ மன்னன் ஆட்சி செய்கின்றான். அவனுடைய ஆணை சக்கரம் எப்படி சுற்றி வருகின்றதோ அதனை போலவே கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையினை வலதுபுறமாக சுற்றி வருகின்றார். ஆதலால் நாம் கதிரவனை போற்றுவோம். ஆதலால் நாம் கதிரவனை போற்றுவோம். ஏன் கதிரவனை போற்ற வேண்டும்? காவிரி ஆறானது பாய்ந்து வளம் செய்கின்ற நாட்டை, சோழ நாட்டை ஆட்சி செய்கின்றான் சோழ மன்னன். அவனுடைய ஆணை சக்கரத்தை போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடையதாக இருக்கக்கூடிய இமயமலையினை வலதுபுறமாக சுற்றி வருகின்றார். ஆதலால் நாம் கதிரவனை போற்றுவோம். ஆதலால் நாம் கதிரவனை போற்றுவோம் என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? சோழ மன்னன் எத்தகைய வளமுடைய நாட்டை ஆட்சி செய்கின்றான்? காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்கின்ற நாட்டை ஆட்சி செய்கின்றான். அவனுடைய ஆணை சக்கரம் எதனைப் போல சுற்றி வருகின்றது? கதிரவன் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலதுபுறமாக சுற்றி வருவதை போன்று இவனுடைய ஆணை சக்கரம் சுற்றி வருகின்றது. ஆதலால் நாம் கதிரவனை போற்றுவோம் என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவ கண்மணிகளை? மூன்றாவது பாடல் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும். நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். மாமழை போற்றுதும். மாமழை வானிலிருந்து பெய்கின்ற அந்த வான்மழையினை நாம் போற்றுவோம். விண்ணிலிருந்து பொழிகின்ற அந்த வான்மழையினை நாம் போற்றுவோம். ஏன் போற்றுவோம்?
நாம நீர்வேலி உலகிற்கு. நாம நீர்வேலி, நாம நீர் என்றால் அச்சம் தருகின்ற கடல். அச்சம் தருகின்ற கடல், அதுதான் நாம நீர் என்பது. நமக்கு அச்சத்தினை தருகின்ற கடலினை வேலியாக, வேலி என்றால் எல்லை, எல்லையாக கொண்டிருக்கக்கூடிய உலகிற்கு, இந்த உலகத்திற்கு. அவன் அழிபோல், அழி என்றால் கருணை, இந்த உலகத்திற்கு கருணை புரிகின்றான். அச்சத்தை தருகின்ற கடலினை எல்லையாக கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திற்கு மன்னன் அருள் புரிகின்றான். ஏனென்றால் நம்முடைய உலகமானது 3 பக்கம் கடலால் சூழப்பட்டு இருக்கின்றது. ஒரு பக்கம் மட்டும்தான் நிலப்பகுதி, 3 பக்கங்களும் கடலால் சூழப்பட்டு இருக்கின்றது. கடலினை எல்லையாக நாம் கொண்டிருக்கின்றோம். ஆக கடலினை எல்லையாக கொண்ட நம்முடைய உலகத்திற்கு மன்னவன் அருள் செய்கின்றான். எந்த மன்னவன்? சோழ மன்னவன் கருணை புரிகின்றான். அதனைப் போல மேல் நின்று தான் சுரத்தலான். அதுபோன்ற மழையும் வானிலிருந்து பொழிந்து மேலே நின்று சுரக்கின்றது, தன்னுடைய அருளை பொழிகின்றது மேகங்கள் வழியாக. மேகங்கள் வழியாக சுரக்கக்கூடிய அந்த மழை நீரானது இவ்வுலகில் இருக்கக்கூடிய மக்களை காக்கின்றது. ஆதலால் நாம் அந்த வான்மழையை போற்றுவோம். அச்சம் தருகின்ற கடலினை எல்லையாக கொண்ட இந்த உலகத்திற்கு மன்னவன் கருணை புரிகின்றான். அதனைப் போலவே வானிலிருந்து பெய்கின்ற மழையானது இவ்வுலகில் வாழ்கின்ற மக்களை காக்கின்றது. ஆதலால்தான் நாம் மழையை போற்றுவோம் என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும். வான்மழையை போற்றுவோம், வான்மழையை போற்றுவோம். நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிவோள். நாம நீர் அச்சம் தருகின்ற கடலினை வேலி, எல்லை, எல்லையாக கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு அவன் அழிவோள். அவன் கருணை புரிகின்றான். அதனைப் போல, அவன் கருணை புரிவதைப் போல, யார் கருணை புரிகின்றான்? சோழ மன்னன் கருணை புரிகின்றான். யாருக்கு? இந்த உலகத்திற்கு. அவன் கருணை புரிவதைப் போல மேல் நின்று வானிலிருந்து மேகங்கள் வழியாக தான் சுரத்தலான். மேகங்கள் வழியாக மழையானது பொழிந்து இவ்வுலகில் உள்ள மக்களை காக்கின்றது. அதனால் மழையை நாம் போற்றுவோம் என்று சொல்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? முதலில் தேன் நிறைந்த ஆத்தி மலரினை மாலையாக அணிந்திருக்கின்றவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடையானது குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கின்றது. அதனைப் போலவே வெண்ணிலவும் தன்னுடைய ஒளியினால் இந்த உலகத்திற்கு இன்பத்தை அளிக்கின்றது. ஆதலால் நாம் வெண்ணிலவை போற்றுவோம். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்கின்ற நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனுடைய ஆணை சக்கரத்தைப் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலதுபுறமாக சுற்றி வருகின்றார். ஆதலால் நாம் கதிரவனையும் போற்றுவோம். அச்சம் தருகின்ற கடலினை எல்லையாக கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு மன்னவன் கருணை புரிகின்றான். அதுபோல மழையானது வானிலிருந்து பொழிந்து இவ்வுலகில் வாழுகின்ற மக்களை காக்கின்றது. எனவே மழையை நாம் போற்றுவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? இப்பாடலின் வாயிலாக திங்களையும் ஞாயிற்றையும் மாமழையையும் போற்றி வாழ்த்தி கூறியிருக்கின்றார். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்ற பாடலின் வாயிலாக திங்களையும் ஞாயிற்றையும் மழையையும் வாழ்த்தி இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரம் என்ற பாடலை எழுதியிருந்தார்.
நிலவானது எவ்வளவு குளிர்ச்சி நிறைந்ததாக இருக்கின்றதோ அதனைப் போல சோழ மன்னனும் அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியதாக இருந்தது என்றும், ஞாயிறு கதிரவன் எவ்வாறு தன்னுடைய பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையினை வலதுபுறமாக சுற்றி வருகின்றாரோ அதனைப் போல சோழ மன்னனினுடைய ஆணை சக்கரமும் சுற்றி வருகின்றதென்றும், மழை வானிலிருந்து பொழிகின்ற மழையானது இவ்வுலகில் வாழுகின்ற மக்களை காக்கின்றது. அதனைப் போல அச்சம் தருகின்ற கடலினை எல்லையாக கொண்ட இந்த உலகத்திற்கு மன்னவனானவன் அருள் செய்கின்றான் என்றும் நாம் கண்டோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு. கற்பவை கற்றபின் என்பதில் பாருங்கள். இரண்டாவது செயல்பாடு, நீங்கள் விரும்பும் இயற்கை பொருள்களின் பெயர்களை பட்டியலிடுக. நீங்கள் விரும்பக்கூடிய இயற்கை பொருள்கள் என்னென்ன இயற்கை பொருள்களை நீங்கள் விரும்புகின்றீர்கள் அதனை பட்டியலிட வேண்டும். அது இயற்கை பொருளாக இருக்க வேண்டும். செயற்கையாக உருவாக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, இயற்கையாக உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு நான் விரும்பக்கூடியது என்றால் மரம், செடி, கொடிகள், நிலவு, இவை. இதுபோன்று நீங்கள் விரும்பக்கூடிய இயற்கை பொருள்கள் அவற்றினுடைய பெயர்களை பட்டியலிட வேண்டும். அது ஒன்று. இரண்டாவது, நிலா என்ற தலைப்பில் 4 அடிகளில் ஒரு கவிதை. நிலா என்ற தலைப்பில் 4 வரிகள் உடையதாக ஒரு கவிதையினை எழுத வேண்டும். 4 வரி என்று அவசியமில்லை, 2 வரிகளில் நீங்கள் எழுதினாலும் சரி. முயற்சி செய்து பாருங்கள். சரியா மாணவர்களே? இது உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஒன்று, நீங்கள் விரும்பும் இயற்கை பொருள்களினுடைய பெயர்களை பட்டியலிடுக. இரண்டாவது, நிலா என்னும் தலைப்பில் 4 அடிகளில் ஒரு கவிதை ஒன்றை படைக்க வேண்டும். புரிந்ததா? அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 26 மற்றும் 27. பக்கம் எண் 26இல் சிலப்பதிகாரம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 27இல் பாடலினுடைய பொருள், நூல்வெளி வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 26இல் சிலப்பதிகாரம் பாடல், 3வது பாடல். 3வது பாடலானது நமக்கு மனப்பாட பாடல். சிலப்பதிகாரம். மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான் என்ற பாடல். அந்த பாடலினை ஒருமுறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். எழுதுவது ஒருமுறை, படிப்பது பலமுறை. தெளிவுரை எழுதுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தவறாது தேதியை குறிப்பிட்டு எழுதுங்கள். அன்றைய வீட்டு பாடத்தினை அன்றே செய்து முடித்து விடுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.